இன்னும் ஒரு வாரம் கடந்திருந்தா நல்லா முத்தி இருக்கும், காய் பறிக்கா இருந்திருக்கும். இப்பயே உதிர்ந்து உளுந்துருச்சே, என்ன ஆச்சு இந்த மரத்துக்குன்னு தெரியலையே. ஆடி காத்துக்கு அவ்வளோ காயும் பொட்டு பொட்டு பொட்டுன்னு அவ்வளவும் உதிர்ந்துருது. மாமரத்தில் கொஞ்சம் பிஞ்சு இருந்து அந்த பிஞ்சியும் அவ்வளவும் பொட்டு பொட்டுன்னு உதிர்ந்துட்டு, இப்படி இந்த காத்துக்கு அவ்வளோ இப்படி ஆச்சுன்னா என்ன நீ நம்ம இது பண்ண காய பறித்து நம்ம சந்தைக்கு அனுப்ப? இது சரிப்பட்டு வராதே. காற்று கொஞ்சம் தடவை அதிகமாக தான் இருக்கு. என்ன செய்ய, கடவுள் நமக்கு போவ மீதியை தருவாரான்னு பார்ப்போம். கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, நீ எங்க இருக்க? நானா எங்கள் மாமியாரோட அழுக்கு பாவாடைய ஆற்றுல போய் துவைக்க போகிறேன். அதான் நீயும் வாரியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னது, அழுக்கு பாவடைய துவைக்க ஆத்தங்கரைக்கு போறியா? யாரெல்லாம்? லட்சு சரசு எல்லாம் வராவல? அவியல்வெல்லாம் வரல, நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். வாரியா எப்படி? நீ வாரதா இருந்தால் நல்லா வெயிட் பண்ணுவேன், இல்லாட்டின்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். என்ன வரியா என்ன சொல்லிச்சுக்கிறோம்? என்ன இன்னைக்கு இவ தனியா கிளம்பிட்டு ஆத்தங்கரைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியலையே. இருல, கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், குடிச்சிட்டு வரேன், கொஞ்சம் நில்லப்போ. ஏன் லட்சு சரசெல்லாம் கூப்பிடல? கூப்பிட்டா அவியல்லாம் வருவாவில்ல? அவியல்வெல்லாம் தோட்டத்துக்கு போவ, அவியல்வெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் மட்டும்தான் கிளம்புனேன். அதான் உன்னையே கூப்பிட்டேன். சரி, நான் அப்போ நல்லா கணத்தட்டிட்டு வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. இந்தா வரேன், 10 நிமிஷத்துல பறந்து. பியாசாட்டிக்கு இந்த கஞ்சை பார்சல் பண்ணி கொண்டு போயிருவோமா? ஆத்தங்கரையில் போய் சாப்பிட நல்லா தான் இருக்கும். கஞ்சி துவையில் கொஞ்சம் கூட்டு. ஆமாம், இங்கே இருந்து சாப்பிடியதுக்கு ஆத்தங்கரையில் உட்காந்து சாப்பிடியது சூப்பராக தான் இருக்கும். கூட கொஞ்சம் கஞ்சி அள்ளி போட்டு கொண்டு போவோம். இந்த மாமிய கிளவி வேற அடுப்பங்கரையில் குத்தச்சிக்கிட்டு இருக்குமா, சோத்துக்கு அடுப்பில் போட்டுட்டு மறுபடியும் கஞ்சி அள்ளி போட்டுக்கிட்டு எங்கே போகிறான்னு கேட்குமே. என்னத்த சொல்ல, ஆத்தங்கரைக்கு போனோம்னா என் ஆளுக்கு போடையே அழுக்கு ஜலையும் கொண்டு போகணுங்க. அதை தூக்கியெல்லாம் நம்மளால முடியாதம்மா. கோழி ஓடு, கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் ஒரே கோழி. அடிச்சு ஒரு நாள் குழம்பு வைக்கலாம் இல்லையான்னு பாரு. இங்க பாரு ஜோனியக்கா, இந்த முறுக்கு எனக்கு என்ன, அதுதான் நான் சுட்டது, அதனால அந்த முறுக்கு எனக்கு. அது நான் சுத்தினது, நீ சுத்தினது அந்த பக்கம் கிடக்கு பாரு, அதான் உனக்கு. ரெண்டு பேரும் என்ன சட்டிக்குள்ள உளுந்துறாதீங்களா, தூர போங்க. அதெல்லாம் உள்ள உள்ள வேண்டாம் தெரியுமா? இப்ப நான் எண்ணெயும் கோரி மேல ஊத்த போறேன் பாரு, பொத்து கிடக்கும். தூர போங்களா, என்ன சட்டிக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. மூஞ்ச கொண்டு விட்டுக்கிட்டு ஒரு 4-5 சுத்து போல வரும். அவளத்தையும் சுத்தி போட்டு எந்திக்கலான்னு பார்த்தனா இவ்வளோ கடந்து அடுப்புக்குள்ள கடந்து திங்கு திங்குன்னு ஆடியாளுவல. தூர வாங்களா, அந்த டிவி கிவி பார்க்கணும்னா போங்க. ஏமா கரண்ட் இல்லம்மா, அதான் நாங்களே இங்கே வந்து நிற்கோம். அந்த லைட்டு எரியுதுல, கரண்ட் இல்லைங்க. ஏமா கொம்மி, அது பேட்டரி லைட்டு தெரியாதா? அதுவே சார்ஜ் ஆகி கரண்ட் போக எரியும்ல, அந்த லைட்டு. அது சுவிட்ச் அப்போ யார் போட்டு வச்சது? ராத்திரி போட்டு வச்சுட்டு வேலைக்கிறதுக்கு மறந்துருப்போம். அதை போய் அணைச்சா எப்படி சார்ஜ் ஏறும் கரண்ட் வரும்போது? சரி, என்ன நீ தூர வாங்கலாக்கிட்டு நின்றுக்கிட்டு அடுப்புக்கிட்டு நின்று ஆடாதீங்க திங்கு திங்குன்னு. எனக்கு பயமா இருக்கு. உங்க மேல ஊத்தியது போதாது, என் மேல எதுவும் ஊத்தி தள்ளிடாதீங்க. தூர போங்க. இதுக்குதான் இவ்வளோ இது இருக்கும்போது இதை ஒன்றும் செய்ய தோணாதுங்கிறது. வேற வீட்டில் ஒன்றும் இல்லையே, கூட்டுக்கு சுவாத்து கூட்டுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டு தான் நான் இதை செஞ்சுட்டு அடக்கேன். இது செஞ்சுட்டு அப்பாவோட போட்டுக்கிட்டேன்னா ஆளுக்கு 2 எடுத்து அப்பப்போ கடிச்சுக்கிடலாமேன்னு. ஏமா டேஸ்ட் பண்ண தாயா? சாமிக்கு வைக்காம டேஸ்ட் பண்ணுவாவ. டேஸ்ட் திங்குனா அப்ப 4-5 எடுத்து கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு தண்ணி வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தின்னுங்க போங்க. ஓகே டன். 4-5 முறுக்கு எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம். எப்ப ஓடியா? கடைசியில கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு காரச்சவு மாதிரி செஞ்சு தருவியா? அதெல்லாம் நான் செஞ்சுட்டு அடக்கம்ட்டேன். அது போட்டா உடனே கருவி போகும், அது சரிப்பட்டு வராது. காரச்சவு கடலை மாவுல தான் செய்யணும், இது அரிசி மாவு. ஓ அப்படியா? அப்ப இதுல செய்ய மாட்டாங்களா? போலா எடுத்துக்கிட்டு முறுக்க முத எடுத்துக்கிட்டு போய் தண்ணி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தின்னு. பக்கத்துல ஒரு முறுக்கு சிங்கிளா இருக்காத எடுத்துக்கிடலாமா? இல்ல அந்த முறுக்குல கை வைக்காத, அதுவும் சாமிக்கு தான். அடுப்பு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதுல இருந்து எடுக்கப்படாது, அது அடுப்புக்கு வச்சிருக்கு. என்ன தெரியுமா, நீங்க அடுப்புக்கு ஒரு முறுக்கு சாமிக்கு முறுக்கு இதெல்லாம் வச்சு எடுத்துதான் சாப்பிடணுமா நம்ம? ஆமா ஆமா, நீ இந்த பக்கம் வாமா, நீ அங்க நின்னாலே எனக்கு பயமா இருக்கு. எவர் ராகினி வா, நம்ம சாப்பிடுவோம். நூலுல வச்சுக்கிட்டு முறுக்கு செஞ்ச பாட்டுதான். என்னாச்சு, ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா இல்லையா? தண்டவாணிக்கு போட்டேன், போன போவாண்டங்கு. அவனுக்கு என்னத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கா? அவனுக்கு தான் போன போட்டுக்க, நானும் போட்டு பார்த்துட்டேன். நீ அவன் பொண்டாட்டிக்கு போட்டு இந்த ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லு. பழம் வாங்கியாச்சுல, நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு போவோம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ரெட்டு நீ அவகிட்ட சொன்னானா கொஞ்சம் ரமணியும் வாரா, நீ கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயும் தள்ளிக்கிரு, அவள் தம்பியை பார்த்துட்டு போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லு. அது எப்படில வேணும்னா நாங்களும் அப்படி வாரோன்னு வேணாம்னா சொல்லலாம். அவள் இருக்க மாட்டாருன்னா இருக்கட்டும், போனோன்னா அவள் போட்டோம். நம்மளா போன பண்ணி நான் என் தம்பியை பார்க்கணும், நீ விட்டு கொஞ்ச நேரம் வெளியே போய் இருன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம போவோம், வாரோன்னு வேணா சொல்லுவோம்.
சொல்லாம கொள்ளாம போனா அவர் வீட்டில் இருக்கலாம் தோட்டத்தில் இருக்கலாம்னு தெரியாதுல்ல. அவ அங்கே இருந்தாலும் சரி, அப்போ அவர் வீட்டில் தான் இருக்க, போய் பாருன்னா போய் பார்க்கலாம்ல. ஏன்னா அவனை எப்படி வேலைக்கு அனுப்பாம தான் வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால தண்டபடி வீட்டில் தான் இருப்பான். நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அவளுக்கு இருந்தாலும் ஒரு போன பண்ணி வேணா நாங்கள் வாரன்றதை சொல்லுவோம். நான் தான் தண்டபடிக்கு போட்டேன் போக மாட்டேங்குது. சரி என்னவன் சொல்லு. அவள் நான் வாரனால அங்கே இருக்க மாட்டா. அது அவள் விருப்பம். நம்ம போன பண்ணி வாரம்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவோம். சரி நீ அப்போ போன பண்ணு, நான் அந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு வரேன். பணம் வாங்கியாச்சுல, நீ ஆட்டோவை பிடிச்சிருப்பா ஃபோனில் சொல்லியிருப்பான்னு கேட்டிருக்கேன். நீ என்ன இங்கே இருந்துக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு நின்றுருக்கேன். சரி சரி ஆட்டோவை பிடி. ஒரு 100-200 கேட்பான். அதுக்கு மேலே சொன்னான்னா வேண்டான்னு சொல்லிடு. பஸ் வரம் இன்னொரு அரை மணி நேரம் நின்னா பஸ் வரும், பஸ்ஸில் போயிடலாம். அதில் ஃப்ரீயாகவே போயிட்டு போகலாம். பஸ்ஸில் போனால் அவங்க என்ன நினைப்பாளுவேன், இலக்காரமாக நினைப்பாளுவேன், ஒரு வண்டி பிடிச்சி கூட வர துப்புலன்னு. அதனால் நம்ம ஆட்டோலேயே போயிடுவோம். போய் பேசி பார்க்கேன். சரி சரி. அது யார் ஃபோன் அடிக்கிறது? புஷ்பமைனி. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காவ? சொல்லுங்க மைனி. அடாடா மூர்க்கு சூப்பர் சூப்பர். என்னது வாரியல இப்பயா? நாங்க வீட்ல தான் இருக்கேன். யாருமா அந்த பொம்பளையும் வரையா செய்து? அம்மா யாருமா? எல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இரு, போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல. எங்க மைனி இந்த பிள்ளைகளுக்கு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதான் என்னென்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அவியில வாராவல. அவ ரமணி தண்டபணியை பார்க்கணுன்னா அன்றைக்கி ஆஸ்பத்திரியிலே அவள் வந்து பார்த்துருக்கணும். அவள் ஆஸ்பத்திரியில் பார்க்க வர முடியாமல் போச்சுன்னு வருத்தப்பட்டா. அதான் வீட்டுக்காவது வந்து பார்க்கணுங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன, அவியல்வே பார்த்துட்டு போறாவ. இருந்தாலும் நான் இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள வருவாளாக்கோ? அவள் வருவா. அவள் வர வீடு தேடி தம்பியை பார்க்க வரேன்னு இருக்கல்ல. இதுக்கு கூட வரலன்னு அவன் என்ன மனுச்சு, அதெல்லாம் வருவா. எனக்கு சுவாறு கறி ஒன்றும் ஆக்கல. நாங்களும் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோண்டே. எனக்கும் வேலை இருக்குது வீட்டில். மருமவா வேற மாசமாக இருக்கா, அவளை வேற பார்க்கணும். நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் அவளை ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் சீக்கிரம் கிளம்பிடுவோம். பத்துக்க வந்தேன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே கிளம்ப தான் பார்ப்போம். அதனால் நீ அதெல்லாம் போட்டு எதுவும் நினைக்காத. சரி அப்போ நான் ஜூஸு கீஸு எதை வாங்கி வச்சுட்டு நான் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கேன். அவள் வந்தேன்னா தம்பியை பார்த்துட்டு போட்டோம். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? தம்பியை பார்த்துட்டு போட்டேன்னா அப்போ சரண் அம்மா எதுவும் வருதோ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவியல் தம்பி அக்காலும் பேசிட்டு போறவ. எனக்கு என்ன வந்துச்சு? சரி அப்போ நான் அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு நான் கூப்பிடியா? நாங்கள் தான் கிளம்பிட்டோம். இன்னொரு அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம். சரி சரி வாங்க. சரி நான் வைக்கே. நம்ம யாருமா? எல்லாம் உங்க அத்தை வாராளா? அத்தையா? யார் அந்த சொத்தை? அதாம்ல இது ரமணி வாராளா. அவங்க அப்பனை பார்க்கறதுக்கு உடம்பு சரியாம ஆஸ்பத்திரியில் வைக்கும்போது வந்து ஒன்றும் பார்க்க வந்து கிளிக்கல. இப்போ பார்க்கறதுக்கு வாராளாம். முறுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருந்தேன்னா புளிஞ்சு போட்டுட்டு போயிடுவேன். இடத்த களி பண்ணிடலாம். உங்களை வேற வர்றேங்குது. இது இனிமே அடுத்ததை அமர்த்தி தான் போடணும். நான் பெருமை வீட்டுக்கு போகிறேன். நீ வந்தேன்னா கொஞ்சம் காப்பி கீப்பி போட்டு கொடு. இல்லைன்னா கடையில் ஒரு ஜூஸ் பாட்டில் ஏதாவது வாங்கிக்காது வை. வந்ததை ஊற்றி கொடு. நாங்கள் போயிடுவேன்னா. ஐயா நானும் பெருமை வீட்டுக்கு வரேன். அது வந்துச்சுன்னா அப்பாவை பார்த்துட்டு போவோம். இங்கே பேரு வீட்டில் ஒரு பொட்டப்பிள்ளை இருந்தேன்னா என் வந்தையில கவனிக்கணும். அவன் நான் இருந்தேன்னா பச்சை தண்ணி வாங்கி குடிக்க முடியேன்பா மினுக்குவா. அதனால நீனா ஏதாவது கொடுத்தா சரி சின்ன பிள்ளை தருதுன்னு வாங்கி குடிப்பா. அதுக்கு தான் சொல்லியே. இந்த அப்பனா நைவா இருக்கல்ல, ராகினி கொடுப்பா. ராகினி கொடுத்தா குடிக்கும். யார் தெரியுமா? அது ஒரு சொந்தக்கார விடை வருவாவே. இப்போ வந்தவனா காப்பி வெயில் வேற அடிச்சுட்டு கிடக்கு. இப்போ காப்பி போட்டு கொடுத்தா நல்லாவா இருக்கும். அதான் கடையில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வானே இவ போமட்டுக்கால போலா சோனி. வெயில் அடிக்கு இல்லாட்டினா பரவாயில்ல. மழை வந்துட்டு நடந்தா காப்பி சூடாக போட்டு கொடுத்து இதை முறுக்கை 2 எடுத்து கொடுத்துடலாம். வெயில் அடிச்சுட்டு நடக்க அதான் சொல்லியே. போகலாம் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி போய் ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வா. என்ன ஜூஸ் யாருக்கு? அப்பா வந்துட்டாவா, அப்பா வாங்கிட்டு வர சொல்லு. என்னடே காலையிலே முறுக்கு சுடுவெல்லாம் நடக்கு? ஏத்த நீங்க தானே கேட்டியா? திங்க ஒன்றும் இல்லை வீட்டில் ஏதாவது திங்கணும் போல இருக்கு. முன்னாடிலாம் முறுக்கு சுடுவா, இப்போ ஒன்றும் சுடாண்டாங்கன்னு அதான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ எதுக்கப்ப ஜூஸு? காப்பியை போட்டு முறுக்கு வச்சு திங்க வேண்டியது தானே. ஜூஸ் எங்களுக்கு இல்லை, உங்க அக்கா உங்களை பார்க்க வருதான். அதான் அதுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. இங்கே உங்க மோ போக மாட்டேங்க. யாரு புஷ்பாக்காளா வாரா? ஆமா உங்க புஷ்பக்கா மட்டும் இல்ல, உங்க சொந்த நொக்கா உங்க அக்கா ரொமணியும் வருதா. ரொமணி யாரு? ரமணி வாராளா? ஆமா என்ன லட்சுமி சொல்ற? இது என்ன கனவா நனவா? அவ எப்படி வாரேன்னு உனக்கு போன் அடிச்சா? ஆமா உங்க அக்கா நல்லா எனக்கு போன் அடிப்பாள. அடிக்காண்டா புஷ்பா மைனி போன் பண்ணி சொன்னாவ. ஆட்டோ பிடிச்சிட்டு நான் தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் எங்க அக்கா வீடு வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கேன். உங்க அக்கா வந்தனா உன்னை எங்களை பார்த்துட்டு போட்டோம். போன அப்புறம் நான் வாரேன். இனிமே அடுப்பெல்லாம் அமர்த்தி போட்டுட்டு தான் போகணும். நீ ஏன் அதுக்கு போற? நீ இருங்க. அவ வந்தா நீ போகணும்னு இருக்கா என்ன? நான் இங்கே இருந்தேன்னா அதை மூஞ்ச தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரியா பண்ணோம். அது மனசுக்கு சங்கடமாகவும். என்னத்துக்கு வந்தவியோ தம்பியை பார்த்துட்டு நல்லபடியாக பேசிட்டு எடுத்துட்டு போட்டோம். நான் அப்புறம் வாரேன். ஜூஸ் வாங்கி வச்சிரு. அந்த கடுகு டப்பால ஒரு 50 ரூபா அடக்கம். போய் ஒரு 1/2 லிட்டர் மாசா வாங்கி ஊற்றி கொடுத்து அனுப்பி விடு. நான் வாரேன். எங்க பார்த்துக்கிடுங்க, நான் வாரேன். வேற ஏதாவது சொல்லிட்டு அடக்கப்படாது. லட்சுமி நீங்க இரு, நீ போவாண்டா ஒன்னும். சும்மா இருங்க.
எப்பா முடுக்கு எடுத்து தரட்டா, சாப்பிடுறீங்களா? முறுக்கெல்லாம் வேண்டாம்மா. ஆளுக்கு ரெண்டா கொண்டு போய் அடுப்பாங்கறியில அப்ப கொண்டு போய் வைங்க, பார்த்து பத்திரமா. வேற நடுவழியில எல்லாம் கிடக்க அவ்வளவோ. அது கடந்தா கடந்துட்டு போட்டுப்பா. எப்ப கடந்துட்டு போட்டோம் போய் ஜூஸ் வாங்கிட்டு வா, ஓடு. நமக்கு அடுக்கு டப்பாக்குள்ள காசு கிடக்குனால எடுத்துக்கிட்டு போ. ஆ, உங்க அக்கா வாராவன்னா தான் உங்களுக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஜூஸ் வாங்க போ சொல்றீங்க என்ன? அட போ போ. அப்ப எனக்கு 10 ரூபா அதுல கமிஷன் எடுப்பேன். எடுத்துக்க போகும்போது வாங்கிட்டு வா, ஓடு. உங்க அம்மந்துக்கு என்னக்குள்ள கிடக்க முறுக்கியாவது எடுத்துட்டு போய் இருந்திருக்கலாம். அந்த ஆளை போட்டுட்டு போயிட்டா பேரு. ஐ முறுக்கு இப்பதான் சுட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். நீங்களும் ஆத்துக்கு போறிய? போயிட்டாங்க. எங்களோட கூப்பிடாம சொல்லாம கொள்ளாம போகலாம் ஆரம்பிச்சாச்சுன்னு. ஏக்கா நீங்க வேற, நீங்க தோட்டத்துக்கு போயிருப்பியன்னு பார்த்தா வீட்டுல இருந்து முறுக்கு ஊட்டிக்கிட்டு இருப்பியன்னு எனக்கு தெரியும். கூட்டுக்கு ஒண்ணும் இல்லைன்னு செஞ்சுட்டு இருந்தேன். எங்க தூக்கிக்கிட்டே போறிய உங்க அக்கா வீட்டுக்கா? ஆமா, அவளுக்கு 2 கொடுத்துட்டு வருவோன்னு போறேன். எங்க வீட்டுக்கார பார்க்காத அக்கா ரமணி வருதான். உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் நடக்கும்போது அவ பார்க்க வரல. ஆமா, இப்ப என்னத்துக்கு வீட்டுக்கு வரதான் அடிச்சு பத்த வேண்டியது தானே. அது என்னையும் பார்த்துட்டு போகுது. அதான் சரி, அவ வந்துட்டு போற வரைக்கும் எங்க அக்கா வீட்டுல போய் இருக்கலான்ட்டு போறேன். ஓய் லட்சு, என்ன கையில பண்டமா? வந்துட்டா உமா, கிளம்புங்க அப்பா ஆத்துக்கு. எல்லாம் குந்தாணி எவ்வளவு நேரமா இங்க காத்து நிக்கிறது, வர நேரமாளா? அட கஞ்சி ஊத்திட்டு வர லேட் ஆயிட்டுலாம். கொண்டா பாப்பா முறுக்கு. யார் சுட்டது? லட்சுவா குடு பாப்பா. அஸ்கு புஸ்கு உனக்கு வேணா லட்சிட்ட வாங்கிக்க. எல்லாம் இந்த ஒண்ணு எடுத்துக்க. என்ன விசேஷம் லட்சு, முறுக்கெல்லாம் சுட்டுருக்கிய? வீட்டுக்கு விருந்தாலும் வந்திருக்கு அதான். நீ வேற சும்மா இல்ல, வயிற்றுச்சல கலப்பாத. யார் அந்த விருந்தாளு? ஐயா மைனி அவிய வீட்டுக்கார ஆத்துக்காரோட அக்கா. வாங்களா, நான் போறேன். சும்மா நக்கல் பண்ணுவாளுவேன். சரி, நாங்க எதுவும் சொல்லல. எங்க தண்டபணி என்ன பார்க்க வந்திருக்காவல? ஆமா, வாராளாடாத எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். நீங்களும் ஆத்துக்கு துணி துவைக்க தானே போறிய? பேசாட்டிக்கு நான் அங்க வந்துடட்டுமா? வாங்க. எங்களுக்கும் போர் அடிக்கிறதா அந்த கஞ்சி கட்டிக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் ஆத்துக்கு போ வாரியான்னா அந்தளவு ஊற்றி வச்சிருந்தா கஞ்சி எதுக்கு வாளியில ஊற்றிக்கிட்டு கிளம்பியாச்சு. போட்டு அப்படின்னைக்கு வியாட்டை தான். அப்ப எனக்கு ஒரு பக்கெட் நிறைய துணி இருக்கும். சோனி எல்லாம் கொண்டு எடுத்து தானே சொல்லட்டுமா? இதை எங்க அக்கா கொடுத்துட்டு வரேன், போவல. ஆனா சோறு கறி ஒன்றும் ஆக்கலையே. வேற ஆத்துக்கு போனா நேரம் ஆயிருமாங்க. இன்னும் இவ்வளோ வேற வந்துட்டு எப்போ போறாளுன்னு தெரியல. அவ்வளோ போன அப்புறம் தான் வீட்டுக்கு போய் சோறு கறி ஆக்கணும்னு இருக்கேன். முறுக்கு சுட்டுட்டு இருந்தவன் அந்தாலும் போட்டுட்டு தான் வந்தேன். அதுவும் அரைக்குறையாக தான் கிடக்கு அடுப்புல. இங்கே போய் உங்கள் அக்கா வீட்டில் கொடுத்துட்டு சோனி அப்பன்னா பக்கெட்டில் இருக்க துணி எடுத்து தர சொல்லுங்க. எடுத்துக்கிட்டு வாங்க. நாங்கள் அப்போ முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்போ சரில நீங்கள் போயிட்டு இருங்க, நான் வாரேன். கொஞ்சம் முறுக்கும் போட்டு கொண்டாங்க. எல்லாம் பெரிய பொண்ணு வா, நம்ம போவோம். லட்சி கண்டிப்பா வரணும்னா அங்க ஆத்தங்கரையில காத்துக்கிட்டு இருப்போம். ஆமா, இவ பெரிய லவ்வரு. லட்சுக்கு காத்துக்கிட்டு இருப்பா. நீ உள்ள போய் அவ இருக்காளா இல்லையா என்னன்னு போய் பார்த்துட்டு வா. அட நீ வா, சும்மா மினுக்காம. வாசல் வரைக்கும் வந்துட்டு நீ முதவோ நான் முத வந்துக்கிட்டு யாழிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. யாழிப்பு வேற வழி இல்ல. வாசல் வரைக்கும் வந்தாச்சு, அவனை பார்த்துட்டு நம்ம போவோம். தண்டபாணி யார் நீங்க? நீ லட்சுமிக்கு அக்கா மோ தானே? ஆமா ஆண்டி, வாங்க உட்காருங்க. நம்ம வீட்ல ஒருத்தரையும் ஆளை காணோம். தெரியுமா, எங்க அம்மா பார்க்க போனாவ. அக்கா ஜூஸ் வாங்க போனா. பெரியப்பா இப்பதான் உள்ள போனாவ. இந்த இப்ப வருவாவ. இத என்ன நீ போட்டு வச்சிருக்க? வேற இது என்னது? இது முறுக்கு சுட்டுப்பாவ போல தெரியுது. உட்காருமா, யானிக்க இப்பதானே உனக்கு சடங்கு செஞ்சாவ. ஆமா, இவ பாட்டுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டா. தண்டபாணி எங்க ஒன்னும் ஆளை காணோம். லட்சுமியும் வீட்ல இல்லையோ? வாக்கா. என்னல தண்டபாணி, வீட்ல ஒருத்தரையும் ஆளை காணோம். லட்சுமி இப்ப அந்த அக்கா போன் பண்ணான்னு சொல்லிட்டு போனா. காரமணி பா, என்ன அங்கே நின்னுட்ட? பரவாயில்ல இருக்கட்டும். உடம்புக்கு பரவாயில்லையா? நான் உனக்கு தான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, வீடியா இப்படி கிடக்கு? அது அவ முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா. நான் கேட்டேன் சாப்பிட ஏதாவது செஞ்சு போடுன்னு. அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப வர அக்கா போன் பண்ணதும் போனா. இப்ப வருவா. உட்காரு. பரவாயில்ல, நான் இங்கே உட்காரு. உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்தா முறுக்கு எடுத்து சாப்பிடு. உனக்கு முறுக்கு நல்லா பிடிக்கும்ல? வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நாங்களும் வீட்டிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி, இனிமே ஆஸ்பத்திரிக்கு எப்போ போகணும்? அடுத்த மாசம் வர சொல்லி இருக்காவ. மறுபடியும் ஒருக்கா செக்அப் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவாவ. உடம்ப பார்த்துக்க. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடாம கொள்ளாம கிடக்காத. வேலைன்னுக்கிட்டு. ஆமா, உங்க அக்கா சொல்லியதை கேளு. நீ வேலைன்னு சொல்லிக்கிட்டு தான் உடம்ப கெடுத்துக்கிட்டு இப்படி கிடக்கியான். குடிச்சலாம் உடம்ப கெடுக்கலையான் உங்க அக்கா சொல்லியா. குடி எல்லாம் இப்ப நான் பெருசா ஒன்றும் குடிக்கிறது கிடையாது. அது முன்னாடி குடிச்ச, அது இப்ப பாதிக்குதே நம்ம தெரியல. அதெல்லாம் என் தம்பி குடிக்க மாட்டான். ஆமா, இப்ப குடிக்கிறது இல்ல, முன்னாடி குடிச்சதுதான். குடிக்க ஏதாவது காப்பி கிப்பி போட்டு தரலான்னாலும் இந்த பிள்ளை எங்க போச்சு ஜூஸ் வாங்க போனவன் என்ன ஆளை காணோம். ஏன் சின்னவா காலேஜுக்கு போலையாக்கோ? உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு வீட்டுல கிடந்தா.
சரி கடந்துட்டு போறான்ட்டு அவளும் விட்டுட்டா. படிக்க பிள்ளைல லீவு போட்டுட்டு இப்படி வீட்டில் கடக்க விடலாமா? என்ன நீ படிச்சு நாளைக்கு நல்லா இருக்குது. நானும் என் பிள்ளைல அடிச்சு திட்டினாலும் கொண்டு போய் ஓடுங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்குலாம் அனுப்பிடுவேன். இப்படியெல்லாம் ஏன்னா தானே விட மாட்டேன் பிள்ளைகளோட. ஆமா, லட்சுமி சத்தம் தான் போடுவா. அவ என்னமோ சரி அவளுக்கு முடியாம தான் வேண்டான்னு இருக்கா போல இருக்குன்னு விட்டுட்டா. இப்போ வந்துருவா. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நாங்கள் சரி உடனே பார்த்துட்டு வருவோம். அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கே வரணும்னு வர முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நீயும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டான்னா அதான் அன்றைக்கி வீட்டில்னாலும் வந்து பார்த்துருவோன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு தான் நிற்கு. நாங்கள் வேணுமே உடனே கிளம்ப வேண்டியது தான். ஆமாம், ஆட்டோக்காரெல்லாம் டீ குடிச்சிட்டு வரேன்னா வந்ததும் போன் அடிப்பான், ஆறு அடிப்பான், அடித்ததும் கிளம்ப வேண்டியது தான். ஏன் இருந்துட்டு பொறுமையா போலாம்ல? ஏன் அவசரப்படுறீங்க? காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி. ஏன் மருமகளை ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கேன், அதான் போகணும். ஏன் அவன் மருமவ வீட்டுல ஒத்தையில இருந்துக்கிட முடியாளா? அவன் மாசமா இருக்க, அவளை ஒத்தையில விட்டுட்டு வர சங்கடமா இருக்கு. வர என் மோவன் அம்மா இப்படி போட்டு போயிட்டாளான்னு எதாவது வருத்தப்படுவான். அதான் போகணும். ஆமாம், எனக்கும் வீட்டில் நிறைய வேலை ஜோலி கிடக்கு. உடனே பார்த்துட்டு வருமான்னு தான் வந்தேன். இப்போ மாத்திரை போட்டுட்டு அடக்கிய. ஆமா, 1 மாசத்துக்கு மாத்திரை தந்திருக்காவ. சாப்பிட்டுட்டு அப்புறம் சொன்ன நாளுக்கு டாக்டரை போய் பார்த்துட்டு செக்அப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை தருவாவ. சரி சரி, கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்துக்க. ம்.